Ranganayagi M, who cleared TNPSC Group 4, அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Their huge round of applause. பத்தி சொல்லணும்னா டெய்லி இன்ஸ்டியூட் வரதுக்கே அரௌண்ட் 70 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி ஒரு 3 பஸ் மாறி தான் இன்ஸ்டியூட்டுக்கே வரணும். அவ்வளோ கஷ்டப்படும் போதெல்லாம் தோணுமா உங்களுக்கு, சார் என்னடா இப்படி வந்துட்டு இருக்கமே, எப்போ நம்ம பாஸ் பண்றது, இப்போ எப்படி இருக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது? இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு எய்மு. அதனால மற்ற எதையுமே நான் இது பண்ணிக்கிட்டதே இல்லை. வேலைக்கு போகணும் அவ்வளோதான். எப்படியோ சேர்ந்துட்டோம். எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை சின்ன பிள்ளையிலேருந்து படிக்க வச்சாங்க, என்னையும் தம்பியையும். எங்கள் மாமா, நான் ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் கட்டினது வந்து எங்கள் மாமா தான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்துக்கிட்டாங்க. காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சு டெய்லி எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்துருவாங்க. ஒரு நாள் கூட நான் டெய்லியுமே அவ்வளோ தூரத்தில் இருந்தால் புதுக்கோட்டை தாண்டி அறந்தாங்கி போகிற வழியில் எங்கள் ஊர், நான் டெய்லி அங்கேருந்து தான் வந்துட்டு இருந்தேன் தஞ்சாவூருக்கு. டெய்லியும் ஒரு நாள் கூட நான் ஹோட்டலில் இது வரையும் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு நாள் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு எங்கள் அம்மா வந்து ஒரு இதாக சொன்னதே கிடையாது. 4 மணிக்கு எழுந்திரிச்சு எப்போவுமே சமைச்சு தான் கொடுத்துருவாங்க. எப்போவோ ஒரு நாள் வந்து எங்கள் அம்மாவால் முடியல அப்படின்னு எனக்கே தோணுச்சுன்னா, என் ஃப்ரெண்டு இப்போ பேசினால அவங்க வீட்டில் இருந்து கொஞ்ச நாள் போனேன். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து ரொம்ப தூரம் போயிட்டு வந்ததுனால அவங்க அம்மா கொஞ்ச நாள் அங்கேருந்து படித்தேன். அவங்க பொண்ணு மாதிரியே தான், அவங்களுக்கு ஏற்கனவே 3 பொண்ணு இருந்தாலும் அவங்க என்னையுமே அவங்க பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்களே எங்களை படிக்க வச்சாங்க. ஒரு நாள் நான் சாப்பாடு கொண்டுட்டு போகல அப்படின்னாலும் அவங்க எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் தஞ்சாவூர்லேயே ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன், அப்புறம் மாமா வீட்டில் தங்கியிருந்தேன். ஆனால் 1.5 வருஷம் தான் படித்தேன். அந்த கேப்லேயே வந்து வீட்லேயே இருந்து படிக்க முடியாதனால ரொம்ப இடம் போயிட்டு படிக்கிற மாதிரி இருந்தது. இது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான் எனக்கு. ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு. அது வந்து இப்போது கண்டிப்பாக நிறைவேறி இருக்கு, தேங்க்ஸ் டு வெராண்டா ரேஸ். அதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து நாங்கள் சென்னைக்கு கவுன்சிலிங் போகிறதுக்கு வந்து எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பேர் எனக்கு தெரிஞ்சவங்களாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களாம் வர்றதுக்கு வந்து எங்கே தங்குறது, கவுன்சிலிங் ஹால் போகணும் அப்படின்னா அங்கே தங்குறதுக்கெலாம் இடம் இருக்காது. அது வந்து ரேஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. சாப்பாடு எல்லாமே நாளே அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. அது சொல்கிறதுக்கு வந்து எனக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். மைக் அம்மாட்ட கொடுங்க, அம்மாட்ட கேட்போம். உங்களை கூப்பிட்டு வந்து இங்கே நிற்கிறதுக்காகவே நைட்டு பக்கலாம் தூங்காமல் படிச்சிருக்காங்க அவங்க பொண்ணு. கேட்கும்போது எப்படி இருக்கு? எனக்கே சிலுக்குது, சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு இந்த லெவலுக்கு படிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கான்னா அது என்னால் மறக்கவே முடியாது. இப்போ எல்லாருமே என் பொண்ணை பார்த்த உடனே, என்னைய பார்த்த உடனே, உன் பொண்ணு இந்த வேலை வாங்கிருச்சே, எவ்வளோ உனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். வேலைக்கு போயிட்டு தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எய்மாக இருந்தது. பட் ஆனால் வந்து ஜாதகம்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு இதில் 2-3 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸாம் டயத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சேம் டைம் வந்து எக்ஸாம்லேயே அந்த ப்ரெஷரும் இருந்துட்டு. அவங்க என் ஹஸ்பண்ட், ஹாய் சார், இவங்க என் தம்பி. அவங்கள்ட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு வந்து இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே ஒரு 7 மந்த்ஸ் கிட்ட அவங்க வீட்லேயுமே வெயிட் பண்ணாங்க, பார்த்துட்டுமே வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் பிப்ரவரியில் மேரேஜ் ஆனது. ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன பிள்ளைலேருந்து. எல்லாமே வந்து ஒரு சேம் டைமில் எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். கஷ்டப்பட்டா எல்லாமே நல்லா தான் நடக்கும். சூப்பர், வெரி குட். ப்ளீஸ் டு தி ஹானர் டு யுவர் மாம். கொண்டு வந்த ஓம் பாசம் காலமே போனாலோ வாழ்ந்திடு ராசா, கண்ணிலே நீரா